நாம் இன்னைக்கு சார்கோல் பவுட்ரு பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோங்கிறத நான் உங்ககிட்ட இந்த விளாகில் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நாம் சார்கோல் பவுட்ரு எடுக்கிறதுக்கு சிரட்டை எடுத்து வச்சுருக்குறோம். பாருங்கள், கஸ்டமர் எங்ககிட்ட சார்கோல் பவுடர் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு 4-5 கஸ்டமர்ஸ், அவங்களுக்காக சிரட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். நாம் சிரட்டையை எரிக்க போகிறோம். சிரட்டை எவ்வளோ அழகாக எரியுது பாருங்கள். இந்த சிரட்டை எல்லாம் எரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு சார்கோல் பொடி ரெடி ஆகும். சிரட்டை எரியட்டும். இப்போது சிரட்டை வந்து எரிஞ்சு முடிய போகுது பாருங்கள். இன்னும் ஒரு நிமிஷத்தில் சிரட்டை எல்லாம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு சார்கோல் பவுடர் ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணி வச்சுருக்க சிரட்டை எல்லாம் எரிஞ்சு நம்ம நைஸாக பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், எவ்வளோ அழகாக பவுடராக தெரியுது பாருங்கள். இதை நாம் இனி மிஷினில் வெயிட் போட்டு டப்பாயில் அடைக்கலாம். மிஷினை ஆன் பண்ணுறேன். இந்த டப்பாயில் தான் நம்ம அடைக்க போகிறோம். இந்த சார்கோல் பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின்னில் இருக்க டர்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாகவே ரிமூவ் பண்ணிடும். ஆயில் ஸ்கின்னுக்கு ரொம்பவே செட் ஆகும். பவுட்ரு பண்ணதை இந்த மாதிரி டப்பாயில் நம்ம அடைச்சி டைட்டாக மூடிடுவோம். இந்த பவுடர் உங்களுக்கும் தேவைன்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.